அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் என்று அனைவராலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டாடப்படுபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஒரு முதல்வர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பொறுப்பேற்பதற்கு முன்பே செய்து காட்டியவர் இன்று முதலமைச்சராக உளச்சான்றின்படி உழைத்து கொண்டும் இருக்கிறார். திமுக அரசு எனது அரசல்ல நமது அரசு என்று கூறி மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை உடனுக்குடன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆண்டு கழக தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் முக்கிய முன்னெடுப்புகளை ஒரு தொகுப்பாக காணலாம். இது நம்பர் 1 முதல்வர் 2021. ஜனவரி 2021 ஜனவரி 1ஆம் தேதி பஞ்சாபை அடுத்து கேரள சட்டப்பேரவையிலும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடன் தள்ளுபடி, இலவச மின்சாரம் என விவசாயிகளை காப்பதில் முதல் மாநிலமான தமிழ்நாடு இனியும் அமைதி காக்கலாமா? தமிழ்நாடு சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுக என்று விவசாய மக்களின் நலன் காக்க அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தினார். ஜனவரி 6ஆம் தேதி திமுக சிறுபான்மையினர் அணி நடத்திய கருத்தரங்கில் உரையாற்றிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், சிறுபான்மையினர் என்ற சொல் உரிமைகளை பெறுவதற்கான அடையாள சொல் தானே தவிர யாரையும் யாரிடமிருந்தும் பிரிப்பதற்கான சொல்லல. வெவ்வேறு நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள், அதை நாம் மறந்துவிடக்கூடாது என சகோதரத்துவத்தை எடுத்துரைத்தார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஜனவரி 7ஆம் தேதி அன்று முதலமைச்சராக இருந்த திரு பழனிசாமி அவர்கள், நாங்கள் எங்கே ஊழல் செய்தோம், இதை எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களால் நிரூபிக்க முடியுமா என்று சவால் விட்டதற்கு பதிலடி கொடுப்பது போல் சிபிஐ விசாரணைக்கான தடையை நீக்கி அமைச்சரவை மீதான எனது புகார்களை விசாரிக்க ஆளுநரின் அனுமதி பெற்றுவிட்டு இடம் நேரம் குறியுங்கள், உங்கள் ஊழல்களை தோரணம் கட்டி தொங்கவிட ஒற்றை ஆளாக நான் ரெடி, நீங்கள் ரெடியா மிஸ்டர் பழனிசாமி என அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். ஜனவரி 9ஆம் தேதி 2021 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் வெளிநாடு வாழ் தமிழர்களை ஒருங்கிணைத்து அவர்தம் உரிமை காக்க கழகத்தின் வெளிநாடு வாழ் இந்தியர் நல அணி உருவாக்கப்பட்டது. கழக அரசு அமைந்தவுடன் தலைவர் கலைஞர் அளித்த உறுதியின்படி வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கென தனித்துறை உருவாக்கப்படும் என அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மக்கள் கிராம சபையினால் குறைகள் தீருமா என கேட்ட அன்றைய முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களுக்கு பதிலடி கொடுக்க ஓர் ஆதாரத்தை பகிர்ந்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள், கவுண்டம்பாளையம் தொகுதியில் 9 ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாத பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது, திமுகவிடம் சொன்னால் தீரும் எனவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஜனவரி 25ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கோபாலபுரம் இல்லத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டத்தை அறிவித்தார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஜனவரி 29ஆம் தேதி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணத்தின் முதல் நாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. கண்களில் கனவுகளோடும் கைகளில் மனுக்களோடும் குவிந்த மக்களின் நம்பிக்கையை நிச்சயம் காப்பேன், கழக ஆட்சி அமைந்ததும் உங்கள் கவலைகள் 100 நாட்களில் தீரும் என அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். மேலும் ஜனவரி 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் தாயை இழந்த பெண் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வில் மனு கொடுத்திருந்தார். உடனடியாக திமுக உதவும் என உறுதியளித்தார் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பதறிய அதிமுக அரசு 2 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கிறது, திமுகவிடம் கேட்டால்தான் அரசின் காதுகளில் விழுகிறது என அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். பிப்ரவரி 2021 பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழகத்தை 6 ஆண்டுகளாக புறக்கணித்த மத்திய அரசு தேர்தலுக்காக மெகா திட்டங்களை நிறைவேற்றப் போவதாக போக்கு மட்டும் காட்டியிருக்கிறது. பட்ஜெட் 2021 நிவாரண நிதி இல்லை, 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீர்வு என்னும் நிதிநிலை அறிக்கை தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மாய லாலிபாப் என அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். பிப்ரவரி 1ஆம் தேதி கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் காஞ்சி தந்த காவிய தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு நாள் அமைதி பேரணி நடைபெற்றது. பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன் அவர்களின் ஏற்பாட்டில் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 6000 இளைஞர்கள் இணைந்து அமைத்த உதயசூரியன் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் பெற்றது. பிப்ரவரி 17ஆம் தேதி மதுரை சிம்மக்கல்லில் முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள். பிப்ரவரி 20ஆம் தேதி சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகம் ஒன்றில் ஐயன் திருவள்ளுவருக்கு ஆரிய அரிதாரம் பாஜக அரசு அனுமதிக்கிறது, அடிமை அதிமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது, ஆரிய வித்தைகளை எம் தமிழர் பண்பாட்டில் காட்ட எத்தனித்தால் தமிழகம் ஏற்காது, மானமுள்ள திமுக பொறுக்காது, எச்சரிக்கை என தனது கண்டனத்தை தெரிவித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள். பிப்ரவரி 26ஆம் தேதி பொது உடைமை போராளி, ஒடுக்கப்பட்டோரின் போர்க்குரல், பண்பாளர், தமிழ் மண்ணை அடிமையாக விடமாட்டோம் என சிம்மக்குரல் எழுப்பிய தா பாண்டியன் மறைவிற்கு
ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வில் அஞ்சலி செலுத்தினார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். மார்ச் 2021 மார்ச் 1ஆம் தேதி கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் 10 ஆண்டுகளில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதலிடம் பெறுவதற்கான கட்டமைப்பை உருவாக்கும் மாபெரும் கனவு லட்சிய பிரகடனத்தை மார்ச் 7இல் திருச்சியில் வெளியிடுகிறேன். கழகத்தினர் இப்பிரகடனத்தை 2 கோடி குடும்பங்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள். அனைவருக்குமான வளமான தமிழகம் அமைப்போம் என்று உறுதியளித்திருந்தார். மார்ச் 7ஆம் தேதி தமிழகத்தின் விடியலுக்கான முழக்கம் பொதுக்கூட்டம் கொடியேற்றி துவங்கப்பட்டது. பின்னர் மக்களை சந்தித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். அதைத் தொடர்ந்து பொருளாதாரம், வேளாண்மை, நீர்வளம், கல்வி, சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, ஊரக உட்கட்டமைப்பு, சமூக நீதி துறைகளில் கவனம் செலுத்தி தமிழகத்தை தலைநிமிர செய்வோம் என்று 7 உறுதிமொழிகளை லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் ஏற்றார். மார்ச் 9ஆம் தேதி கோவிட் வேக்சின் முதல் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து நலத்தோடும் பாதுகாப்போடும் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டார். மார்ச் 12ஆம் தேதி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். அது வேட்பாளர் பட்டியல் மட்டுமல்ல, வெற்றியாளர் பட்டியல் என்பதை மக்களின் ஆதரவு நிரூபிக்கும் என்று தெரிவித்தார். மார்ச் 14ஆம் தேதி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் பயணத்தில் பெறப்பட்ட மனு பெட்டிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். மார்ச் 15ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து பின்னர் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் கழக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். பாஜக, அதிமுக கூட்டணியால் பாழ்பட்டுவிட்ட தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற துடிப்பு ஆர்ப்பரிக்கும் மக்களின் ஒவ்வொரு குரலிலும் எதிரொலிக்கிறது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்று தெரிவித்தார். மார்ச் 25ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலையே இந்தியில் வெளியிடுகிறது பாஜக. இவர்கள் தமிழக மக்களை புரிந்து கொள்ள இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும். இவர்களது ஆட்சி இந்தி பேசக்கூடியவர்களுக்கானது மட்டுமே என்று விழிப்பூட்டி திருவண்ணாமலை மக்களிடம் உதயசூரியனுக்கு ஆதரவு கூறினார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஏப்ரல் 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். ஏப்ரல் 8ஆம் தேதி கொரோனா 2ஆம் அலையை கருத்தில் கொண்டு எப்போதும் மக்களுக்கான இயக்கம் திமுக, இப்போதும் மக்கள் பணியாற்ற ஒன்றிணைவும் வா உடன்பிறப்பே, கொரோனா 2ஆம் அலை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவோம், கபசுர குடிநீர், முகக்கவசம் உள்ளிட்டவற்றை வழங்கவும், கோடை தாகம் தணிக்க தண்ணீர் பந்தல்களையும் அமைப்போம் என கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். ஏப்ரல் 14ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் தந்த மாமேதை அண்ணல் அம்பேத்கர் ஜெயந்தி நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றமே மனித குலத்தின் ஏற்றம் என மனதில் நிறுத்தி ஆதிக்கமற்ற சமத்துவம் சமூகம் அமைத்திடுவோம், அண்ணல் வழி நின்று திமுக கடமையாற்றும் என தெரிவித்தார். ஏப்ரல் 17ஆம் தேதி சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் அவர்களின் மறைவு செய்தி அறிந்ததும் தலைவர் கலைஞரிடம் தனி அன்பு கொண்டவர், சூழலியல் ஆர்வலர், ஆற்றல் மிகு நடிகர் விவேக்கை இயற்கை இத்தனை அவசரமாக பறித்ததேன், அவரது பிரிவால் வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள், திரையுலகினர் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஏப்ரல் 18ஆம் தேதி கொரோனா பரவலை தடுக்க தமிழ்நாட்டிற்கு கூடுதல் தடுப்பூசி மருந்துகளை ஒன்றிய அரசு அனுப்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஏப்ரல் 21ஆம் தேதி அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ள நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி ஒன்றிய அரசுக்கு 150 ரூபாய், ஆனால் மாநில அரசுக்கு மட்டும் ஏன் 400 ரூபாய் விலை உயர்த்தி இருப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பினார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஏப்ரல் 24ஆம் தேதி மாநில அரசின் கல்வி உரிமைகளை பறித்து ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் புதிய கல்விக் கொள்கை 2020 மொழிபெயர்ப்பை கூட தமிழில் வெளியிடாமல் புறக்கணித்திருக்கிறது பாஜக என்று கண்டனம் தெரிவித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். ஏப்ரல் 26ஆம் தேதி கனடியன் தமிழ் காங்கிரசின் நிறைவேற்று இயக்குனர் திரு டன்டன் துரைராஜா அவர்களின் கோரிக்கையின்படி யுனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் தமிழ் இருக்கைக்கு திமுக சார்பில் 10 லட்சம் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார் கழக தலைவரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள். மே 2021 மே 2ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுகவிற்கு வெற்றி உறுதியானதை அடுத்து எத்தனை சோதனைகள், பழிச்சொற்கள், அவதூறுகள் வீசப்பட்ட இவை அனைத்தையும் தங்களது வாக்குகளால் ஓரங்கட்டிய மக்களுக்கு நன்றி.
50 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கிறேன். உங்களுக்காக உழைப்பேன் என உடன்பிறப்புகளுக்கும் கூட்டணிக்கும் நன்றி தெரிவித்தார் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்பே மே 3ஆம் தேதி கொரோனா தடுப்பு குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மே 5ஆம் தேதி மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் மே 5ஆம் தேதி மருத்துவ அவசர நிலை அளவுக்கு கொரோனா தொற்றின் தீவிரம் இருப்பதால் உடனடியாக கட்டளை மையம் ஒன்றை திறந்திட வேண்டும் என தலைமைச் செயலாளரிடம் அறிவுறுத்தினார் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மே 6ஆம் தேதி அமைச்சகங்கள் துறைகளின் பெயர்களை மாற்றியமைத்து அறிக்கை வெளியிட்டார் கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இது வெறும் வார்த்தை அல்ல, பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த விடியலுக்கான குரல். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தோடு தமிழ்நாடு சந்தித்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முக்கிய முன்னெடுப்புகளை தற்போது காணலாம். மே 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் திருவுருவப் படத்திற்கும் தொடர்ந்து அண்ணா, கலைஞர், பெரியார் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பின்னர் பேராசிரியர் இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கும் கலைஞரது CIT காலனி இல்லத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு முதலமைச்சராக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி முதல் தவணையாக மே மாதமே ரூபாய் 2000 வழங்குதல், ஜூன் 16ஆம் தேதி முதல் ஆவின் பால் லிட்டருக்கு ரூபாய் 3 குறைப்பு, சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் மகளிர் அனைவரும் கட்டணமின்றி பயணிக்கலாம், மக்களின் மனுக்கள் மீதான குறைகளை நிவர்த்தி செய்ய உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை செயல்படுத்த ஒரு புதிய துறை உருவாக்குதல், கொரோனா பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் மருத்துவமனைகளில் அரசின் காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்ற திட்டங்கள் மூலம் தமிழக மக்கள் தன் மீது கொண்ட நம்பிக்கையை என்றும் பொய்யாக்க மாட்டேன் என்பதை தனது முதல் 5 கையெழுத்துகள் மூலம் நிரூபித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக வே. இறையன்பு IAS அவர்களை நியமித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் கொரோனா நோயாளிகளுக்கான 800 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதிகளுடன் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தயாராகி வரும் கோவிட் பராமரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் நிலவுவதால் மேற்கொள்ளவிருக்கும் நடவடிக்கைகளை விளக்கி அதற்கு பிரதமரிடம் ஒத்துழைப்பையும் ஆதரவினையும் தரக்கோரி கடிதம் எழுதினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மே 8ஆம் தேதி தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க ரூபாய் 59 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் மே 8ஆம் தேதி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்வில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது ஆட்சி அமைந்த 100 நாட்களில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்திருந்தார். அதன்படியே அதற்கான தனி அதிகாரியை நியமித்து அவரிடம் அந்த மனுக்கள் அனைத்தையும் ஒப்படைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மே 9ஆம் தேதி முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சரும் மேற்கொள்ள வேண்டிய துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து அறிவுரை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஹரிஷ் வர்மன் என்ற சிறுவன் தனக்கு மிதிவண்டி வாங்குவதற்காக வைத்திருந்த உண்டியல் தொகையை கொரோனா தடுப்பிற்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பிய செய்தி அறிந்த முதலமைச்சர் மே 9ஆம் தேதி அச்சிறுவனை வாழ்த்தியது மட்டுமின்றி புதிய மிதிவண்டி பரிசு அளித்துள்ளார். மே 10ஆம் தேதி தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோவிட் நிவாரண உதவித்தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்டிருந்தது. மக்களின் வாழ்வாதாரம் காக்க முதல் தவணை ரூபாய் 2000 மே மாதமே வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மே 12ஆம் தேதி 43 மருத்துவர்கள் தன்னுயிர் தந்து தியாகம் செய்திருக்கிறார்கள். அவரது குடும்பங்களுக்கு 25 லட்சம் இழப்பீடாக வழங்கப்படும். மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து அரசு மருத்துவ பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். மே 14ஆம் தேதி கொரோனா முதல் அலை ஊரடங்கு காலத்தில் ஏழை எளிய மக்களின் பசி தீர்த்த ஒன்றிணைவும்பா திட்டத்தை மீண்டும் தொடங்கி உதவிகளை வழங்கிடுவீர் என மடல் மூலம் அன்பு கட்டளையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் மே 14ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் தேனாம்பேட்டையில் உள்ள கொரோனா வார் ரூம் மையத்திற்கு எந்தவித முன் அறிவிப்புமின்றி திடீரென நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பொதுமக்கள் அழைப்புக்கு ஊழியர்கள் பதிலளிக்கும் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் ஒரு அழைப்பை தானே பெற்று ஸ்டாலின் பேசுகிறேன் என்று கூறி குறையை கேட்டறிந்தார். மே 18ஆம் தேதி தமிழகத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் நிரந்தர தீர்வாக தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை துவக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். மே 18ஆம் தேதி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையின் கீழ் 100 நபர்களை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அதற்கான சான்றிதழ் உபகரணங்களை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். AG பேரறிவாளன் அவர்களின் தாயார் அற்புதம்மாள் அவர்களின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் AG பேரறிவாளனுக்கு உரிய விதிகளை தளர்த்தி 30 நாட்கள் சாதாரண விடுப்பு வழங்கிட மே 19ஆம் தேதி ஆணையிட்டார்.
அதையடுத்து எழுவர் விடுதலையை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். கொரோனா கால பாதுகாப்பு பணியில் உயிர்த்தியாகம் செய்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் 25 லட்சம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 20ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு நடந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஊருக்கு ஆலை போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்கள் மற்றும் கொடும் காயமடைந்தவர்கள் கல்வி தகுதிக்கேற்ப தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பேரூராட்சி துறைகளில் 17 நபர்களுக்கு இளநிலை உதவியாளர்களாகவும் ஒரு நபருக்கு ஈப்பு ஓட்டுநராகவும் பணி நியமன ஆணைகளை மே 21ஆம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். ஊடக மற்றும் பத்திரிகையாளர்களின் பணியினை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பதிவு செய்யப்பட்ட ஊடக மற்றும் பத்திரிகையாளர் ஆகியோருக்கு சிறப்பு ஊக்கத்தொகையினை உயர்த்தி வழங்க மே 26ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 26ஆம் தேதி உத்தரவிட்டார். ஆன்லைன் வகுப்புகளில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்படும் என்றும் மற்ற பள்ளி கல்லூரிகளில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு ஆன்லைன் வகுப்புகள் முறைப்படுத்தும் உத்தரவுகளை அறிக்கையாக வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கிராம மற்றும் பகுதி சுகாதார செவிலியர், 108 அவசர ஊர்தி பணியாளர்கள், 104 அவசர ஊர்தி பணியாளர்கள் ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். கொரோனா தொற்று காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் அனைவரையும் அரசு காக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். கொரோனா சிகிச்சை வார்டுக்கு நேரில் சென்று சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பின்னர் PPE உடை அணிந்து கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். ஜூன் 2021 தமிழ்நாட்டில் 2,09,81,900 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகையின் 2ஆம் தவணையாக தலா ரூபாய் 2,000 மற்றும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 840.51 கோடி செலவில் 14 அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஜூன் 3 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜூன் 3ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோவில்களில் நிலையான மாத சம்பளமின்றி பணியாற்றி வரும் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு கொரோனா கால நிவாரண உதவித்தொகையாக ரூபாய் 4,000, 10 கிலோ அரிசி மற்றும் 15 வகை மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நினைவு நூலகம், தமிழ் எழுத்தாளர்களுக்கு விருது போன்ற 6 முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. மேலும் ஜூன் 3 பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் மாளிகை கட்டிடத்தில் தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றும் விதமாக தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க என்னும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ஜூன் 6ஆம் தேதி மாநில வளர்ச்சி கொள்கை குழுவுக்கு புதிய உறுப்பினர்களை நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். குழுவின் துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் பேராசிரியர், ராம சீனிவாசன் முழுநேர உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வாயிலாக பொருளாதாரத்தில் நலிந்த மேலும் 1000 கலைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3,000 உயர்த்தி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜூன் 8ஆம் தேதி பிறப்பு இறப்பு பதிவில் காலதாமத கட்டணத்தில் இருந்து விலக்களிக்கப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரப்பூர்வ அரசாணையை ஜூன் 9ஆம் தேதி வெளியிட்டது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக 3,000 கன அடி நீரை திறந்துவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொரோனா நிதியாக எனது 2 பவுன் செயினை கொடுக்க விரும்புகிறேன் என்று செல்வி ரா சௌமியா என்ற பெண் ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதினார். மேலும் தனக்கு ஓர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருமாறு கேட்டறிந்தார். இந்நிலையில் சௌமியாவின் வீட்டிற்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் சென்று அவருக்கு தனியார் நிறுவனத்தில் பணியில் சேர்வதற்கான பணி ஆணையை வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சௌமியாவிடம் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கீழக்கழுங்கடி பகுதியைச் சேர்ந்த வேலம்மாள் என்கிற ஏழை மூதாட்டி ரூபாய் 2,000 பணமும் மளிகை பொருட்கள் தொகுப்பும் வாங்கிய மகிழ்ச்சியோடு சிரித்த புகைப்படம் ஜூன் 15ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வைரலானது. வேலம்மாள் பாட்டியின் புகைப்படத்தை கண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வேலம்மாள் பாட்டியின் புகைப்படத்தை பகிர்ந்து இந்த ஏழை தாய்மார்களின் சிரிப்பே நமது அரசின் சிறப்பு என தெரிவித்தார். ஜூன் 16ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் மற்றும் மளிகை பொருட்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். கொரோனா நோய் தொற்றினால் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தந்தை அல்லது தாய்க்கு உடனடி நிவாரணத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்கிடும் வகையில் பெற்றோர்களில் ஒருவரை இழந்து தவிக்கும் 5 குழந்தைகளுக்கு அக்குழந்தைகளின் தந்தை தாய்க்கு உடனடி நிவாரணத் தொகையாக
தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை ஜூன் 16ஆம் தேதி முதலமைச்சர் வழங்கினார். ஜூன் 17ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து தமிழ்நாட்டிற்கான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவை அளித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலனுக்காக ரூபாய் 61.09 கோடி மதிப்பில் குறுவை நெல் சாகுபடி தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து ஆணையிட்டார். மேகதாது கட்டப்படும் என்பது கண்டனத்திற்குரியது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 18ஆம் தேதி தனது அறிக்கையில் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை அகதிகள் குடும்பத்தினருக்கு 4000 ரூபாய் நிவாரண உதவித் தொகை வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜூன் 19ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மின் நுகர்வோர் சேவை மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 20ஆம் தேதி திறந்து வைத்தார். மனித கழிவுகளை அகற்ற இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தார். இதைத் தொடர்ந்து மனித கழிவுகளை அகற்றும் இயந்திரத்தை முதன்முறையாக சேப்பாக்கம் தொகுதியில் அத்தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூன் 21ஆம் தேதி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. ஒன்றிய அரசு நிறைவேற்றியுள்ள 3 வேளாண் சட்டங்களையும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தையும் திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜூன் 23ஆம் தேதி ஒன்றிய அரசு என்று அழைப்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் திட்டவட்டமாக தனது பதிலை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீட் தேர்வுக்கு துணை நிற்காது. நீட்டிலிருந்து விலக்கு வாங்கவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக விலக்கு வாங்கவும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதியளித்தார். வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீடு தொடர்பாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு நடத்தி நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெறவுள்ள 7 விளையாட்டு வீரர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மேலும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஜூன் 29ஆம் தேதி தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை திருத்தி அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் ஜூன் 30ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூர் ஹுண்டாய் நிறுவனத்தின் 1 கோடியாவது வாகனத்தை தனது கையொப்பமிட்டு இயக்கி வைத்தார். ஜூலை 2021 ஜூலை 7ஆம் தேதி திருவாரூர் மருத்துவமனையில் புதிய மகப்பேறு சிகிச்சை கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஜூலை 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலம் சிறந்த படைப்புகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 21 சிறந்த எழுத்தாளர்களுக்கு முதல் தவணை தொகையாக தலா 25,000 ரூபாய்க்கான காசோலைகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழு கூட்டம் ஜூலை 9ஆம் தேதி காணொலி வாயிலாக நடைபெற்றது. அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல் என்பது. அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு வளர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்றது. அக்கூட்டத்தில் ஒருமனதாக 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஜூலை 13ஆம் தேதி அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 நாட்கள் கைத்தறி ஆடைகளை அணியுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். ஜூலை 20ஆம் தேதி சென்னை கிண்டியில் நடைபெற்ற தொழில்துறை கண்காட்சியை பார்வையிட்டார் முதலமைச்சர். பின்னர் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு எனும் தொழில்துறை நிகழ்வில் பங்கேற்றார். ஜூலை 27ஆம் தேதி டோரன் கேஸ் நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ள சிட்டிகேட் நிலையம் மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 25 CNG நிலையங்கள் ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். ஜூலை 29ஆம் தேதி மாநிலங்கள் மத்திய தொகுப்பிற்கு அளிக்கும் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கும் ஒன்றிய அரசின் முடிவு தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக திமுகவின் சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மேலும் ஜூலை 29ஆம் தேதி திமுக தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 90 பத்திரிகையாளர்கள் மீது போடப்பட்ட அவதூறு வழக்குகளை திரும்பப் பெற முதலமைச்சர் உத்தரவிட்டார். ஆகஸ்ட் 2021 ஆகஸ்ட் 2ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழாவையொட்டி சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டுள்ள கலைஞர் படத்தின் பின்புறத்தில் திருவள்ளுவர் ஓவியமும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் சாமணப்பள்ளி கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறையால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் பெறப்பட்ட மொத்தம் 2581 மனுக்களில் 1170 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவற்றிலிருந்து 15 பயனாளிகள் நேரில் அழைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கடந்த 10 ஆண்டு கால தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்து 120 பக்கங்கள் கொண்ட வெள்ளை அறிக்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியிட்டார்.
ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஓபிசி பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் ஓபிசி பில் நிறைவேற்றியிருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி தமிழில் அர்ச்சனை மற்றும் வழிபாடு செய்ய ஏதுவாக 12 இறைவன் போற்றும் பாடல் நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக காகிதமில்லா நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணையின் கீழ் 24 பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு திருக்கோவில்களில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியார்கள், ஓதுவார்கள், பூசாரிகள், காவலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 172 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் 12 நபர்களுக்கும் என மொத்தம் 208 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 75 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் முதன்முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ் சமூகத்துக்கு தொண்டாற்றிய நூற்றாண்டு நாயகரும் முதுபெரும் பொது உடைமை இயக்க தலைவருமான தோழர் திரு சங்கரையா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று வழங்கினார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 625 கோடி மதிப்பில் 8905 புதிய மின்மாற்றிகள் அமைக்கும் பணியை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செப்டம்பர் 2021 செப்டம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். செப்டம்பர் 2ஆம் தேதி வீர மரணமடைந்த 21 சமூக நீதி போராளிகள் குடும்பத்தாருக்கு அரசு சார்ந்த நிறுவனங்களில் கல்வி தகுதியின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். மேலும் 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த 21 சமூக நீதி போராளிகளுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என்றும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 3ஆம் தேதி அயோத்திதாசர் அவர்களின் 175வது ஆண்டு விழாவின் நினைவாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாபு சிதம்பரனார் அவர்களுடைய 150வது பிறந்தநாள் விழாவினையொட்டி செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 14 அறிவிப்புகளை வெளியிட்டார். செப்டம்பர் 4ஆம் தேதி பஞ்சு மீதான 1 விழுக்காடு சந்தை நுழைவு வரி ரத்து என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாள் கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இது போன்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முக்கிய முன்னெடுப்புகளை தற்போது காணலாம். செப்டம்பர் 6ஆம் தேதி சட்டப்பேரவையில் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17ஆம் தேதி நாளை ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் விதி 110 கீழ் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 7ஆம் தேதி சத்துணவு சமையல் ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 58லிருந்து 60ஆக உயர்த்தப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படும் போன்ற அரசு ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்தார். மேலும் செப்டம்பர் 7ஆம் தேதி சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பேட்டரி வாகனங்கள் வழங்குதல், பணி நியமன ஆணை வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சி ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. சிங்கார சென்னை 2.0 தூய்மை பணிகளுக்காக ரூபாய் 36.52 கோடி மதிப்பில் பேட்டரியால் இயங்கும் 1684 3 சக்கர வாகனங்கள் 15 காம்பாக்டர் இயந்திரங்கள் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். செப்டம்பர் 8ஆம் தேதி குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் செப்டம்பர் 8ஆம் தேதி தமிழ்நாடு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பின் உருவாக்குதல் உள்ளிட்ட அறிவிப்புகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். பாரதியார் நினைவை போற்றும் வகையில் அவர் மறைந்த நூற்றாண்டின் நினைவாக 14 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் செப்டம்பர் 13ஆம் தேதி கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையில் முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் தொலைக்காட்சி 15வது ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை தொடர்ந்து
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தார். செப்டம்பர் 16ஆம் தேதி சமூக நீதியை கண்காணிக்க குழு அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தினந்தோறும் 5000 பேருக்கு உணவு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாள் உறுதிமொழி, சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர், அரசு துறை செயலாளர்கள், அரசு உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோரால் ஏற்கப்பட்டது. செப்டம்பர் 20ஆம் தேதி 7.5% சிறப்பு உள் ஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் பயிலும் மாணவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். செப்டம்பர் 22ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் தமிழ்நாடு மின்சார வாரியம், மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,00,000 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்து 10 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பிற்கான ஆணைகளை வழங்கினார். செப்டம்பர் 27ஆம் தேதி சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு உதவி கோரிய சேலம் சிறுமியை நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் செப்டம்பர் 27ஆம் தேதி கடந்த ஆட்சியில் அறவழியில் போராடிய மக்கள் மீது தொடரப்பட்ட 868 வழக்குகளை திரும்பப் பெற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 28ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள பாரம்பரியமிக்க பழைய காவல் ஆணையரக கட்டடம் 6,47,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகமாக மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தார். செப்டம்பர் 29ஆம் தேதி சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலும் செப்டம்பர் 29ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் தனது ஆய்வு பணியை முடித்துக் கொண்டு தருமபுரி மாவட்டம் செல்லும் வழியில் திடீரென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகனத்தை நிறுத்தச் சொல்லி வழியில் அமைந்துள்ள அதியமான் கோட்டை B2 காவல் நிலையத்தை ஆய்வு செய்தார். அங்கு பணியில் இருந்த காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் காவலர்களிடம் வழக்குகளின் பதிவேடுகள் மற்றும் பொதுமக்களின் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அக்டோபர் 2021 அக்டோபர் 2ஆம் தேதி மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். மேலும் பாப்பாப்பட்டி கிராம மக்களுக்காக சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் முதலமைச்சர். அக்டோபர் 4ஆம் தேதி கல்வித்துறையை நிர்வகிப்பதில் மாநில அரசுகளின் முதன்மையை மீட்டெடுக்க வேண்டும் என்று 12 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார். அக்டோபர் 5ஆம் தேதி இனி ஆண்டுதோறும் தனி பெரும் கருணை நாள் என கடைபிடிக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அக்டோபர் 6ஆம் தேதி புலம்பெயர் தமிழர் நலவாரியம் என்ற புதிய வாரியம் தோற்றுவிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அக்டோபர் 9ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் 9ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பூந்தமல்லி அருகில் கோலப்பஞ்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சங்கல் சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளியை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அக்டோபர் 10ஆம் தேதி சென்னை கிண்டியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் $1 டிரில்லியன் தமிழ்நாடு கருத்தரங்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுடன் வெளிவரும் மெர்ச்சன்டைஸ் ஆஃப் மெட்ராஸ் வணிக பிரதியையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். அக்டோபர் 11ஆம் தேதி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்த 2 வீராங்கனைகளுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் சம்பா பருவ பயிர்களுக்கான இழப்பீடு தொகையான 1597 கோடியே 18 லட்சம் ரூபாயினை சுமார் 6 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கும் விதமாக 10 விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகைக்கான சான்றிதழ்களை வழங்கி தொடங்கி வைத்தார். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் C மற்றும் D பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு போனஸ் மற்றும் 1.67 விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் 10 விழுக்காடு வரை போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என உத்தரவிட்டார் முதலமைச்சர். M19P தியாகராய நகர் கண்ணகி நகர் செல்லும் பேருந்தில் ஏறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்தில் இருந்த பயணிகளிடம் பேருந்துகள் சரியான நேரத்தில் வருகிறதா, போதுமான வசதி உள்ளதா, கூடுதல் வசதிகள் தேவைப்படுகிறதா என முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் பெண் பயணிகளிடம் பேருந்தில் பெண்களுக்கு இலவச டிக்கெட் முறையாக வழங்கப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார். அக்டோபர் 27ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறையின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நவம்பர் 2021
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு கொரோனா பெருந்தொற்று குறைந்ததையொட்டி மடுவின்கரை சென்னை மாநகராட்சி பள்ளிக்கு சென்று மீண்டும் பள்ளிக்கு பயில வருகை தந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி அன்புடன் வரவேற்றார். மேலும் நவம்பர் 1ஆம் தேதி மீன்பிடி குறைவு கால நிவாரணத் தொகையை ரூபாய் 6000 உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி வேலூர் மாவட்டம் மேல்மொனவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் 142.16 கோடி மதிப்பீட்டில் 3510 புதிய குடியிருப்புகள் மற்றும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் முகாம்களில் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி போன்ற அடிப்படை திட்டப்பணிகள் ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தற்போதைய நிலை மற்றும் மேம்படுத்தப்பட்டு உள்ள நிலை குறித்த விளக்கங்களை முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார். நவம்பர் 3ஆம் தேதி பாராலிம்பிக் வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தமிழ்நாடு அரசு பணிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் நவம்பர் 3ஆம் தேதி காவலர்கள் அனைவருக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். நவம்பர் 4ஆம் தேதி நரிக்குறவர் மற்றும் இருளர் சமூக மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது மட்டுமின்றி மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முக்கிய முன்னெடுப்புகளை தற்போது காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்ற வட்டம் பூஞ்சேரியில் வசிக்கும் நரிக்குறவர் மற்றும் இருளர் இனத்தைச் சேர்ந்த 282 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள், குடும்ப அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள், ஜாதி சான்றிதழ்கள், நலவாரி அட்டைகள், பயிற்சிக்கான ஆணைகள், வங்கிக் கடன் உதவிகள் ஆகியவற்றை வழங்கினார். நவம்பர் 7ஆம் தேதி சென்னையில் ஒரே இரவில் 20 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்தது. மழைநீர் தேங்கிய இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பியம் வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக உணவு தயாரிக்கப்படும் பணிகளை பார்வையிட்டு உணவினை சுவைத்து தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி சென்னை போரூர் பூந்தமல்லி மவுண்ட் சாலையில் உள்ள அம்மா உணவகத்தை பார்வையிட்டு அங்கு தயாரித்து வைக்கப்பட்டிருந்த உணவினை சுவைத்து தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் மழைக்காலம் முடியும் வரை அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்க உத்தரவிட்டார். நவம்பர் 16ஆம் தேதி வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள், வடிகால்கள் ஆகியவற்றை சீரமைக்க ரூபாய் 300 கோடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி ஆணை பிறப்பித்துள்ளார். நவம்பர் 19ஆம் தேதி வேளாண் சட்டங்களைப் போலவே மக்கள் விரும்பாத சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் சிஎஸ்கே அணிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பாராட்டு விழா நவம்பர் 20ஆம் தேதி நடைபெற்றது. நவம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வஉசி மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 587.91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து 89.73 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 120 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், ஓட்டு போட்டவர்களுக்கு மட்டுமின்றி ஓட்டு போடாதவர்களுக்காகவும் எனது அரசு செயல்படும். அனைத்து மாவட்ட மக்களும் என் மக்கள்தான் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார். நவம்பர் 23ஆம் தேதி கோயம்புத்தூர் கொடிசியா வளாகத்தில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டின் வாயிலாக மொத்தம் 82 திட்டங்களின் மூலம் 52,549 கோடி ரூபாய் முதலீட்டில் 92,420 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் 1 லட்சம் பேர் புதிதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குவதற்கான அடையாளமாக 10 பயனாளிகளுக்கு நவம்பர் 25ஆம் தேதி ஆணைகளை வழங்கினார். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி ஏழை எளிய மக்களின் பசிப்பினி தீர்க்க தமிழ்நாட்டில் புதிதாக 500 கலைஞர் உணவகங்கள் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள் காணொலி செய்தி வெளியிட்டார். வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகத்தான் உங்களிடம் அத்துமீறிய நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தர முடியும். எனவே யாரும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு தந்தையாக கேட்டுக்கொள்கிறேன் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறையும் தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனமும் இணைந்து தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய கனெக்ட் 2021 தானாட்டில் கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 27ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில்
மாண்புமிகு ஆளுநர் திரு RN ரவி அவர்களை சந்தித்து நீட் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதலுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி சென்னை செம்மஞ்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாது என்று வாகனங்களுக்கு இடையே நடந்தே சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். டிசம்பர் 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 புதிய கல்லூரியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவையாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கினார் முதலமைச்சர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 6ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டத்தை தொடங்கி வைத்தார். டிசம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சிட்கோ தொழில் மனைகளின் விலையை குறைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 8ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகள் திருமணத்திற்கு திருக்கோவிலில் திருமணம் செய்திட கட்டணமில்லை என்று உத்தரவிட்டார். டிசம்பர் 8ஆம் தேதி முப்படை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான செய்தி அறிந்ததும் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள டிஃபென்ஸ் சர்வீஸ் அலுவலர்கள் கல்லூரிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று லெப்டினன்ட் ஜெனரல் திரு ஹாலோன் அவர்களிடம் இந்திய முப்படை தலைமை தளபதி, அவரது துணைவியார் மற்றும் ராணுவ உயர் அலுவலர்கள் விபத்துக்குள்ளாகி வீர மரணம் அடைந்தது குறித்து கேட்டறிந்து தனது இரங்கலை தெரிவித்தார். மேலும் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ள முப்படை தலைமை தளபதி ஜெனரல் திரு பிபின் ராவத் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அங்குள்ள குறிப்பேட்டில் தாய் திருநாட்டின் வீர திருமகன் விபத்தில் உயிரிழந்ததற்கு நாடு அடைகிற துன்பத்தில் நானும் இணைந்து எனது வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது இரங்கல் குறிப்பை பதிவு செய்தார். டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத், அவருடைய மனைவி மற்றும் 11 ராணுவ வீரர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் நடைபெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மாநிலம் முழுவதும் 58,463 மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 7,56,142 பயனாளிகளுக்கு 2,750 கோடி ரூபாய் கடனுதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பிரதிநிதிகள் மற்றும் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 16ஆம் தேதி சென்னை கத்திப்பாரா மேம்பாலம் அருகில் உள்ள இடங்களில் 14,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த சதுக்கத்தில் நடைபயிற்சி செய்ய பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தமிழ் எழுத்து கொண்ட அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேம்பால தூண்களில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. புல்தரையை சுற்றிய அலங்கார விளக்குகள் மையப்பகுதியில் சிமெண்ட் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற சதுக்கத்தின் முழு பகுதியும் சூரிய சக்தி விளக்குகள் மற்றும் உயர்கம்ப விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற சதுக்கம் கைவினைப் பொருட்கள் சந்தை, உணவகங்கள் மற்றும் குழந்தைகள் விளையாடும் இடம் உட்பட இயற்கை எழில் கொஞ்சம் நிலப்பரப்பு வசதிகளை உள்ளடக்கியது. இவை அனைத்தையும் பார்வையிட்டு மரக்கன்று நட்டு வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 18ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பை குறைத்திட விபத்து ஏற்பட முதல் 48 மணி நேரத்திற்குள் கட்டணமில்லா உயிர்காக்கும் அவசர சிகிச்சைக்கான நம்மை காக்கும் 48 திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். முதலமைச்சர் அவர்களின் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை 609 மருத்துவமனைகளில் தொடங்குவதன் அடையாளமாக 18 மருத்துவமனைகளின் பிரதிநிதிகளிடம் அதற்கான கடவுச்சொற்களை வழங்கி இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் காணொலி குறுந்தகட்டினையும் வெளியிட்டார். முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் குறித்த கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் டிசம்பர் 18ஆம் தேதி தளபதி மு க ஸ்டாலின் சட்டமன்ற உரைகள் தொகுப்பு நூலை வெளியிட்டார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்தில் இனமான பேராசிரியரின் 100ஆண்டு பிறந்த நாளின் தொடக்க நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மேலும் ஒருங்கிணைந்த நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் க அன்பழகன் மாளிகை என்று பெயர் சூட்டினார்.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 14ஆம் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி, ஆனால் அதை கூட வார்த்தையை கொஞ்சம் திருத்தம் செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்னை பொறுத்தவரையில் டூவுக்கும் டைக்கும் இடையே உள்ள ஆர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு டூ அண்ட் டை, செய்து முடித்துவிட்டு தான் சாக வேண்டும் என்ற உணர்வோடு நான் என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று உரையாற்றினார். டிசம்பர் 21ஆம் தேதி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் ஆருயிர் நண்பரும் அவரது உதவியாளருமான கோ. சண்முகநாதன் காலமானார். இச்செய்தி அறிந்ததும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறைந்த கோ. சண்முகநாதன் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் மாலை வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் நடைபெற்ற மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்க நிகழ்ச்சியில் மீண்டும் மஞ்சப்பை இலச்சினையை வெளியிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய முக்கிய திட்டங்கள், அறிவிப்புகள், பணிகளின் முன்னேற்றம் குறித்த முதலமைச்சர் தகவல் பலகையை தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 24ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் அர்ச்சகர், ஓதுவார், பிரபந்த விண்ணப்பர், வேத பாராயணர் மற்றும் இசைக்கற்போர் ஆகிய பயிற்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 ஊக்கத்தொகையை ரூபாய் 3000ஆக உயர்த்தி வழங்கும் திட்டத்தை 18 மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 24ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் கடப்பாறை, இரும்புச் சட்டி, களைக்கொத்து, மண்வெட்டி, கதிர் அறுவாள் ஆகிய வேளாண் உபகரண தொகுப்புகளை 64,444 வேளாண் குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் வழங்கும் அடையாளமாக 5 குடும்பங்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். டிசம்பர் 24ஆம் தேதி விசிக விருதுகள் பெரியார் திடலில் நடைபெற்றது. இந்த விழாவில் அம்பேத்கர் சுடர் விருது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 26ஆம் தேதி நாவலரின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள புதிய அரசு விருந்தினர் இல்லத்தில் அவரது திருவுருவச் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் நாட்டுடைமையாக்கப்பட்ட நாவலரின் நூல்களின் நூல் உரிமை தொகையை நாவலரின் குடும்பத்தினரிடம் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். டிசம்பர் 28ஆம் தேதி அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 14% உயர்த்தி வரும் ஜனவரி 1 முதல் 17%இலிருந்து 31% உயர்த்தி வழங்கப்படும் என்றும், மேலும் அரசு சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க ரூபாய் 8,894 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். ஓயாது உழைத்த கலைஞரின் வழியில் இன்று கலைஞரின் மகனாக, திமுக தலைவராக, தமிழ்நாடு முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார். இந்த புத்தாண்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாடு என்றும் நம்பர் 1 இடத்தில் நிலைத்திருக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.